அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரோஜா தோட்டம் இப்போ தான் கொஞ்சம் தயாராகுதுங்க. எல்லாம் அடித்த வெயிலுக்கு சொனங்கி போய் கிடந்தது செடிங்க. இப்போ தான் எல்லாம் தயாராகுது. இனி அடுத்தது களை எடுத்து கொஞ்சம் எரு போட்டு கவாத்து பண்ணி விடணுமுங்க. அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஆடி ஆவணியிலேருந்து பூ நல்லா வரும். ஏன்டா ரோஜா பூச்செடி இவ்வளவு சிரமப்பட்டு வளர்க்குற அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குமுங்க. நாட்டு ரோஸ் இன்றைக்கி ஏன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லையே, இதை ஏன் இவ்வளவு வலுக்கட்டாயமாக பிடிச்சி வளர்த்துட்ருக்குற அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி பதில் சொல்லிடணுங்க. இது இன்றைக்கி இதயம் சம்மந்தமான பிரச்சனை எல்லா பேர்த்துக்கும் நிறைய கிடக்குது இல்லைங்க. அந்த பிரச்சனைக்கு அருமையான தீர்வை கொடுக்கக்கூடியது நம்ம இந்த நாட்டு ரோஸுங்க. நாட்டு பன்னீர் ரோஜா பூ நிழலில் காய வச்சு பொடி பண்ணி டீ போட்டு குடித்தா இதயம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதை ரெண்டாவது திரிபலா சூரணத்தை கூட கலக்கிடுறாங்க. திரிபலா சூரணை பாதி, இதை எடுத்து பாதி கலக்கி தினம் ஒரு சிட்டிகை இரவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல பிரச்சனை தீருமுங்க. வயிற்று பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, இதுக்கெல்லாம் அருமையாக தீர்ந்து அருமையாக வேலை செய்ய திரிபலா சூரணம் மைல்டாக இருக்குமுங்க. நீங்கள் இதையெல்லாம் பண்ணி பாருங்கள். ஆனால் ஆர்கானிக்கில் விளைய வச்சு தான் இருக்கணும். இன்றைக்கி ரோஸ் தோட்டத்துக்கு அடிக்கிறப்ப மருந்தெல்லாம் தாறுமாறாக அடித்து கொண்டு எடுத்துடுறாங்க. அப்படி இல்லாமல் ஏன் இது இவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்துட்ருக்கிறோம்னா நம்ம ஒரு தரமான பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டுமே வளர்த்திட்ருக்குறா. பூரா கோரையை ஏறி கிடக்குது. மம்முட்டி எடுத்து பிடிச்சிட வேண்டியதாங்க. எல்லாம் பிடிச்சி வெட்டி தள்ளிட வேண்டியது தான். அதுதான் நான் முந்தியிலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லைங்க. இங்கே இருக்கும் பிரச்சனைகள், பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள், தீர்வுகளுக்கு உண்டான பொருள் உற்பத்தின்னு நாங்கள் எல்லாம் நல்லா இப்போ தான் தலைஞ்சிருக்குதுங்க. கவாத்து பண்ணி விட்டோம்னா கொத்து கொத்தாக பூ வந்துடும். இந்த கொத்து கவாத்து பண்ணின கொத்தில் எப்படி வந்திருக்குதுன்னு வருங்க அரும்பு. இந்த கவாத்து பண்ணினாத்தான் இப்படி வருமுங்க. தேன்பூச்சி 4 முக்கு வருது பாருங்க. 4 பெரிய முக்காக இருக்குது. இங்கே சின்ன முக்கு 2 இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கவாத்து பண்ணி விட்டால் ஃபுல்லாக அரும்பு வந்துடும். நிறைய பேர் ரோஜா பூ வேணும்னெல்லாம் கேட்டுருக்குறீங்க. எல்லாத்துக்கும் ரோஜா பூ கொடுப்போம். உங்களுக்கு எதலாவே வேணாலும் அனுப்பிடலாம், இல்லை பொடி பண்ணி வேணாலும் அனுப்பிடலாம். நம்ம ரோஜா பூ ஃபேஸ் மாஸ்க் நல்லா போயிட்டுருக்குதுங்க. அது நல்லா ரிசல்ட் கொடுக்குது. மூஞ்சிக்கு நல்லா பளபளப்பு கொடுக்குங்க. இந்த களை வந்துருக்கிறத பார்த்தா கொஞ்சம் மிரட்டுது. இந்த களை ஈஸியாக சமாளிக்கலாங்க. நம்மளுக்கு இந்த காடு கொஞ்சம் ஒரு சில இல்லாமல் போச்சு. இல்லைன்னா இந்த கோரைக்கெல்லாம் வாத்து, வான்கோழி, கோழி இதுகளையெல்லாம் கலந்து விட்டோம்னு வைங்க. நல்லா டைமண்ட் ஃபென்சிங் போட்டுக்கோணும். டைமண்ட் ஃபென்சிங் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாய்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தானுங்க. போட்டு எல்லாம் ஒரு 50 கோழி விட்டோம்னு வைங்க. கோழிக்கு தீவனமாச்சு, காடு சுத்தமாச்சு, பளிச்சுன்னு வச்சுக்குமுங்க. ஏன்னா அது செடியெல்லாம் ஒன்றும் கொத்தாதில்லைங்க. உங்களுக்கு உள்ளே வர்ற களையை மட்டும் முடிச்சிரு. இது லெமன் துளசிங்க. லெமன் வாசம் அடிக்கக்கூடிய துளசி. இதெல்லாம் ஒரு காலத்தில் தெக்லூர் காட்டிலேருந்து, மாரிவனத்துலேருந்து எடுத்துகிட்டு போட்டோம். கம்மியாக வந்துருக்குதுங்க. இது பூத்ததுன்னா இதுக்கு தேனி நிறையா வருமுங்க. இந்த துளசி பூவில் நம்ம கொம்பு தேனி தேன் எடுக்குமுங்க. கேமராக்கு தெரியுதுங்களா பால்? நல்லாவே தெரியுதுங்க. இந்த லெமன் துளசி செடி விட்டுட்டு தான் களை எடுக்கணும். இதுவே விதை விழுந்து முளைச்சிக்குங்க. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் செம்பருத்தியும் போட்டிருக்குதுங்க. அதையும் பாத்திரல வாங்க கையோட. சாப்பிடுதா? ஆமாங்க, சாப்பிட்டுருக்குது. சாப்பிட்டுங்க ஏதோ ஒன்று ஒரு உயிர் சூழலை உருவாக்குவோம். அப்புறம் பார்த்தா எல்லாம் பப்பாளி மரத்துக்கு அடி தான் ரோஜா செடி வச்சுருக்குதுங்க. மேலே ஏதோ ஒரு பழம் இருக்கணும், கீழே தான் செடி இருக்கணும். இந்த இத்தனை பப்பாளி விற்க முடியுமான்னு கேட்டாங்க. விற்றா விற்கிது, இல்லைன்னா காக்கா சாப்பிட்ருக்குதுங்க. நம்ம கோங்குரா செடிங்க, புளிச்சக்கீரை வளர்ந்துருக்குது. இப்போ தான் எல்லாம் செம்பருத்தி பூவெடுக்க தொடங்குதுங்க. இதையும் பொடி பண்ணி இது சோப்பு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் இதையும் டீ பவுடரை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா இதுவும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுல அருமையான ஒரு விஷயம். இந்த டீ அந்த டீயை குடிச்சிட்டு இருந்தோம்னா ஆளெல்லாம் போய் சேர்ந்துருவோம். கொங்கு மண்டலம் பூரா பேக்கரியாகவே இருக்குதுங்க. பேக்கரி நகரம் ஆகிடுது. அதனால் இன்னும் 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே 90 விழுக்காடு உணவியல் மாறலை அப்படின்னா நம்ம முடிஞ்சிருவோம். நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தேனுங்க, இந்த உணவு முறை நம்மளை நோயாளியாக்கும்னு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவோம். கொஞ்சம் மாற்ற முடியும். செம்பருத்தியும் இருக்குது. பின்னாடி மருதாணி இருக்குதுங்க. மருதாணி பூத்து கிடக்குது. அதை நம்ம ஹேர் ஆயில் பண்ணுறது அதுகளுக்காக எடுத்தது தான். அவரி கொஞ்சம் நட்டு விடணும். களை வெட்டி விட்டு போட்டு அவரி விதை போட்டு முளைக்க வச்சு விடணும். அவரி பொடியுமே எல்லாத்துக்கும் இந்த வருஷத்துலேருந்து கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம்.
அதை போட்டால் அந்த களையவே மதிப்பு கூட்டிடலாம் இல்லைங்க. வாங்க பால். துவர்ப்பு சுவை சாப்பிட்டா நல்லது, துவர்ப்பு சுவை சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. அதில் இருக்கிறதுலையே வந்து மைல்டான துவர்ப்பு சுவை இந்த பன்னீர் ரோஜாவில் இருக்குது. மைல்டான துவர்ப்பு, லைட்டாக இனிக்கிற மாதிரியும் இருக்குது, நல்லா புத்துணர்ச்சியான மனம் இல்லைங்க. ரோஜா பூ இப்போ தான் எல்லாம் செடி தளைஞ்சிருக்குது. கவாத்து பண்ணி வர்ற ஆடி மாதத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் பூ கட்டாயம் கிடைக்குமுங்க. நம்ம ரோஜா தோட்டத்தை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. இது முழுக்க இயற்கை தான். இங்கெல்லாம் எந்த ரசாயனத்தையும் உள்ளே கொண்டுகிட்டே வரமாட்டோம். அது அளவாக பூத்தா போகுது. ஒருத்தர் சொன்னார் டிஏபி போடுங்க நிறையா பூக்கும்னு. ஒரு ஏபியும் போடலிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீ கவாத்து பண்ணி அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேங்க. களை எடுத்து கவாத்து பண்ணி விட்டு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். நம்ம ரோஜா தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. ரோஜா பூவினுடைய நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு செடி இருந்தாலும் இதில் பச்சை பூவாகவே எடுத்து டீ போடுங்க, இல்லைன்னா பச்சை பூவாகவே மென்று சாப்பிட்ருங்க. நான் அப்படி தான் சாப்பிட்றது. காட்டுக்குள்ளே வந்தால் ஒரு 2 பூவை பொறிச்சுங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்படியே எடுத்து அப்படியே மென்று மூலிங்கிறது. எனக்கு எத்தனை மூலிகை கசாயம் போட்டே இருக்கிறது. அருமையாக இருக்குதுங்க. இது ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ண. நீங்களும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் ஒரு 2 பன்னீர் ரோஜா செடி நட்டுவிடுங்க. பூக்கு இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ரத்தம் சுத்தமாகிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.